டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா அரசு அமைஞ்சு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. அதில் கவர்னர் உரை அது ஒரு ரொம்ப பெரிய பேசு பொருளாக இப்போ அரசியல் ரீதியா. ஏன்னா திமுக இருக்கிறப்ப தொடர்ந்து 4 முறை கவர்னர் உரை நடக்காம வெளிநடப்பு செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த கவர்னர் உரை முழுமையா தாவேகா அரசு என்ன கொடுத்தாங்களோ அதை படிக்கப்பட்டு முதல் நாள் நிறைவா முடிஞ்சதா செய்திகள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த முதல் நாள் கூட்டத்தொடர் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கொடுத்தது ஒரு ராமாயணம் படிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி கீமாயணம் கொடுத்தாங்க, அதனால படிக்க மாட்டேன்னு சொன்னோம். அதாவது திமுக அந்த சாதனை பண்ணி இந்த சாதனை பண்ணி கல்லணை கட்டி அதுதான் இந்திய தேசிய போராட்டத்திலே திராவிட மாடல் டெல்லிக்கு போய் ஐநா சபைக்கு போயிடுச்சுங்கிற அளவுக்கு சொல்லும்போது படித்த ஆர் என் ரவி இல்லைங்க இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் அமைதி பூங்கான்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அதே அவங்க உத்தரப்பிரதேசை விட தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னா அவரே படிச்சிருப்பார். ஏன்னா என்சிஆர்பி ரிப்போர்ட் ஆமாங்க தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசை விட நல்லா இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லாம ஒழிய இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக திகழ்கிறதுன்னா இல்லைங்க ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். இன்றைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன, இத்தனை கொலை இத்தனை குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சியிலே நடக்குது அப்படின்னா இந்த ஆட்சியிலேயாவது உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு வெளில வர்றதுனால தெரியுது. அப்போ அது கூட தெரியாத, அப்போ இவங்களே தானே ஒத்துக்கிறாங்க. வெளில போன உடனே இன்னும் குற்றங்கள் அதிகரிக்கிறது அப்படிங்கிற அடிப்படை. ஸோ அதுக்கு தான் அவர் மறுத்தார். 2023 பிறகுதான் இல்ல அடுத்த கூட்டத்தொடர்ல இதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் கூடுறாங்கன்னா அதே கவர்னர் படிக்காம இருப்பாரா? பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க மறைச்சிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு விஷயத்துல பொய் சொன்னீங்கன்னா தான் எனக்கு பிரச்சனை. அதாவது குற்றங்களே நடக்கல, அற்புதமான ஒரு மாநிலமாக இருக்குன்னு சொன்னா இதே ஆளுநர் படிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவார். ரொம்ப சிம்பிள். இது பிஜேபி அரசு, காங்கிரஸ் அரசு, பிஜேபிக்கு எதிரான அரசு, அதனால படிக்கிறாங்கங்கிறதெல்லாம் திமுக விட்டுக்கிட்டு இருந்த கதை. இன்னும் அவங்க திருந்தலைன்றது தான் காட்டுது. வாய் பேசுங்க, வாயத்தரங்க சிஎம்னு சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. வாயை திறந்து எத்தனையோ வேலை பண்ணலாம். திமுக வந்ததுன்னா வாயை திறந்து எல்லா சொத்தையும் லவக்கு லவக்குன்னு வாயில் போட்டுக்கும். ஸோ வாயை திறந்தா என்ன வேணாலும் வாந்தி கூட எடுக்கலாம். பேசுங்க சிஎம் சார் அப்படின்னு சொன்னால் பேசலாம். ஆமாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு, டெய்லி ஏதாவது ஒரு செய்தி கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லது. நம்ம இந்த இவங்கெல்லாம் இப்போ பயில்வான் ரங்கநாதன் மாதிரிலாம் சிஎம் டெய்லி ஏதாவது செய்தி கொடுத்துட்டு இருந்தாருன்னா உங்களுக்குலாம் ஊடகத்துக்கு டாபிக் கிடைக்கும்ல, போட்டு டிஆர்பி ஏற்றிக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ எதையுமே முறையாக செய்யும்போது ஒத்துக்கிறோம், இல்லைன்னும் போது முறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 2023க்கு பிறகு தான் தேசிய கீதம் ஒரு கவர்னர் வந்தால் முன்னாடியும் பின்னாடியும் பாடணும்னு ஒரு ரூல் வந்திருக்குன்னும் போது நான் அதை தான் செய்யணும். இப்போ நான் ஒரு மடாதிபதி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் மடாதிபதியானால் நான் என்ன உடையில் வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் வருகின்ற இடம் சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. இவ்வளோ தானே. நான் மடாதிபதி ஆகிட்டேன், நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, பீடாதிபதியாகவே இருந்துட்டு போங்க. நான் வர்ற இடம் சுத்தமாக இருக்கணும்னு நான் சொல்கிறதில்ல எந்த தப்பும் இல்லையே. இல்லைங்க எங்கள் மரபுப்படி நாங்கள் 4 நாளைக்கு ஒரு முறை தான் குளிப்போம், ஈவர் ராமசாமி எல்லாம் 1 மாதத்துக்கே குளிக்காமல் இருந்தார் அப்படின்னீங்கன்னா அது நான் எப்படி ஒத்துக்க போகிறேன்? ஸோ இதுதான் சட்டசபையில் நடந்த ஒரு விஷயம். நேற்றுக்கு ரொம்ப அமைதியாக அதை அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. நேற்றுக்கு கூட வந்தே மாதரம் பாடப்படலை. வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு முன்னாடி பாடப்படணுங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் எப்போ வேணாலும் பாடலாம், முதல்ல பாடுங்க. நாளைக்கு சட்ட கூட்டத்தொடர் தொடங்க போகுதுன்னு சொன்னால் இன்னைக்கு ராத்திரியிலிருந்தே பாடிக்கிட்டு இருங்க, எங்களுக்கு நல்லது. இந்த தலைமுறைக்கு நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட பாட பரதகண்டம் இதில்ங்கிற வார்த்தை போய் சேரும். அப்போ இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய இளைஞர்களில் யாராவது அதுக்கான அர்த்தத்தை தேட போனாங்கன்னா பரதகண்டம்ங்கிறது எவ்வளோ பெருசு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லைகளை லாட்டிடியூட் சொல்லி நம்ம பிரித்து இதுதான் பரதகண்டம்னு சொன்னோம் அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல்கள்லாம் உங்களுக்கு வரும். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுங்க, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள சொல்லுங்க. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை விட்டுறலாம். வந்தே மாதரம் நேற்றுக்கு இல்லைங்க, கொஞ்சம் முஸ்லீம்ஸ் எல்லாம் இன்னும் திமுக பக்கம் தான் இருக்காங்க, எங்கள் பக்கம் இன்னும் வரல, நீங்கள் வந்தே மாதரம் வேறு பாட சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஓடி போயிடுவாங்க, அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி கேட்டிருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதையுமே ஒத்துக்கொள்றதுங்கிறது தப்பு. எங்கள் ஆட்சியில் கவர்னர் அவர்கள் இது பண்ணவே ஒத்துக்கவே இல்லை, உரையும் முழுசா படிச்சதே கிடையாது. அப்ப இந்த மூலியமா என்ன தெரியுதுன்னா தாவேகா பாஜக அரசியல் ரீதியான கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். நம்ம கிட்ட ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவை கிளீன் பண்ணிப்போம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவை கிளீன் பண்ண மாட்டோம். இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு. எப்போதுமே சாப்பிட்டோன்னே கிளம்பி போயிடுவோம், குப்பை கிப்பெல்லாம் அங்கேயே இருக்கும்.
ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல, ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள கூட அதே மாதிரி தான் இருக்கலாம். பட் நான் கண் கூட பார்த்ததை வச்சு சொல்கிறேன். சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மரபுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் நானும் உள்ளே வர்றேன். நீங்கள் மெயின்டைன் பண்ணலையா நான் ஒத்துக்க மாட்டேன். வந்தே மாதரம் இஸ்லாம் சகோதரர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, பிடிக்காது, நியாயம்தான். அவங்க இறைவனை தவிர வேறு யாரையும் தொடமாட்டாங்க, எல்லாரையும் மதிப்பாங்க, ஆனால் இறைவனை தவிர வேறு யாரும் தொடமாட்டாங்க, அம்மாவை கூட தொடமாட்டாங்கன்னா ஆமாங்க தொடமாட்டாங்க. ஆனால் நாம் படிப்படியாக அவங்களுக்கு என்ன சொல்லணும்? ஐயா, என் அம்மா உங்கள் அம்மாங்கிறது வேறு, பாரத தாய்ங்கிறது வேறு. நம்ம பாரத தாயை தான் வணங்குறமே ஒழிய எங்கள் அம்மா உங்கள் அம்மான்னு பிரிச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த நிலம் தான் நமக்கு அல்டிமேட்டுன்னு வணங்குறோம்ன்றதெல்லாம் புரிய வச்சுக்கலாம். ஸோ நேற்றுக்கு நடந்த காம்ப்ரமைஸ் வந்தே மாதரம் பாடப்படலை. பட் இதே ஸ்டாலின் ஐயா சில மாதங்களுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடப்பட்டு தான் இது வந்ததுங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். பாருங்க, இந்த அரசியல் ஒரு குப்பை, இதை செய்யாதீங்கன்னு திமுகவுக்கு சொல்லியாச்சு. இந்த திமுகவோட இந்த தமிழ் தாய் வாழ்த்து அரசியல், சட்டமன்ற அரசியல் தவிடுபொடி ஆயிடுச்சு. தமிழ்நாடு வாசஸ் டெல்லிங்கிறதே தவிடுபொடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கு தாடி தான் கவர்னர், நாட்டுக்கு நாடி இல்லைன்னு சொன்னதெல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு. எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ கூகுள் எடுத்து சொல்லுது, இந்த ஜட்ஜ்மெண்ட் படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. மசோதாக்களை நிறுத்தினார், அதனால ராஜ்யத்தை நடத்த முடியலன்னு நீங்கள் கதை விட்ட போது நிறுத்தின மசோதாலாம் துணைவேந்தருக்கானது தான். அந்த 12 மசோதா, ஆயிரக்கணக்கான மசோதா பாஸ் பண்ணப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் இருந்தது. ஸோ இன்னைக்கு இவங்க என்ன கனவுல இருக்காங்க திமுகலன்னா, இந்த விஜயால இந்த அவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியாது, நாங்கள் 525ல் 100 கூட நிறைவேற்றலைனாலும் நாங்கள் தப்பிச்சிட்டோம், எப்படியுமே நாங்கள் 2வது முறை வந்தது கிடையாது, இவர் தாக்கு பிடிக்க மாட்டாரு, அந்த இடத்துல நாங்கள் தான் வருவோங்கிற ஒரு எண்ணம் இதுக்குள்ளே இருக்காங்க. அதற்கான சாத்தியங்கள் இல்லை. அடுத்த 10 வருடம் விஜயை அகற்றிவிட்டு நீங்கள் ஒரு அரசியலில் திமுக வருவதற்கு சாத்தியம். 10 வருடம் விஜய் 10 வருடத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விஜய் தப்பு பண்ணாருன்னா கெஜ்ரிவால் மாதிரியோ அல்லது இப்பயே பார்த்திருப்போம். விவசாயிகள் இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளுகிற தாவேக அரசு ஏத்தாப்புல. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், முதல் வாக்குறுதியை அவரால் நிறைவேற்ற முடியல. உங்களுக்கு ஒன்று தெரியும், பஞ்சாப்ல போய் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்தது. நம்ம ஆடிக்காரர் கூட அங்கே போய் போராட்டம்லாம் நடத்த முயற்சி பண்ணாரு. அப்போ அந்த வேளாண் சட்டத்தை பிஜேபி வாபஸ் வாங்கிச்சு. ஆனால் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்னா, 2020 தமிழ்நாட்டில் அதே வேளாண் சட்டம் நிலுவையில் நடந்துகிட்டு இருக்கு. எதை நாம் செய்கிறோமோ, எந்த ரவா இட்லியை நாம் செய்கிறோமோ அதை செய்யக்கூடாதுன்னு பஞ்சாபில் போய் போராட்டம் நடத்தி, சரிங்க நான் செய்யலைன்னு பிஜேபி சொன்னேன், பாத்தியா தோற்று போயிட்டான்னு கைத்தட்டிட்டு இருந்தேன். இங்கே நடந்துட்டு இருந்தது. அதனால இந்த மாதிரியான விவசாய போராட்டம் பெருசாக வந்துடாது. அவர் நியாயமாக தான் எடுத்து சொல்லியிருக்காரு. ஐயா, 50,000 இருக்கிறவனுக்கு நான் நிறைவேற்றுறேன், பட்டு பீதாம்பரத்தோட பிறந்து ஏகப்பட்ட சொத்தோட இருக்கிறது கொடுத்தது அது இல்லைல்ல. பாருங்க, நான் வாக்குறுதிகளே ஒத்துக்கிறது இல்லை. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் முட்டாள்தனமானது, செய்யவே கூடாது. இருந்தாலும் செஞ்சிட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் படிப்படியாக முன்னுக்கு வரேங்கிறீங்க. அதில் இப்போ மதுக்கடையை மூட சொன்னால் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவார்? படிப்படியாக முன்னேறேன்னு. படினா எப்படி இருக்கும்? ஒரு காலுக்கு மேலே இன்னொரு கால் வைக்கிற மாதிரி படி இருக்கும். இங்கிருந்து அங்கே இருக்கிற மாதிரி படி இருந்ததுன்னா அப்படி தான் 5 வருஷம் ஓட்டினாங்க. ஸோ இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொய் தான், பித்தலாட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் ஒரு முறையை வைத்து கொண்டு வர்றாங்களா இல்லையா? 500 யூனிட்டுக்கு என்னால் முடியுங்க, 500 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் என்னால் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் 500 யூனிட் தான், இவர் ஏமாத்திட்டாருன்னு கதை விடுறீங்க. நாளைக்கு 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 ரூபாயில நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால், பார்த்தீர்களா பணக்காரர்களுக்கு இவர் உதவி பண்ணுறாருன்னு. ஸோ உங்களை வச்சுக்கிட்டு இந்த உங்கள் கதை தெரியும் இல்லையா? கழுத, ஒரு வயதானவர், ஒரு சின்ன பொண்ணு, 3 பேர் ரோட்டில் நடந்தாங்க, ஒவ்வொருத்தர் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு வந்தது இல்லையா? அந்த ரேஞ்சில் தான் இவங்களுடைய கதைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் முன்னேற முடியாது. இன்னொரு விஷயம் தாவேகா இவங்க எப்படி சொல்றாங்களோ, அரசியல் ரீதியா பாஜக தாவேகா அந்த ஆளுநர் உரையை வச்சு சொல்ற மாதிரி, செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யாது ஏன்னு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேட்கிறப்ப, நாங்க ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டோம், பாஜகவோட திமுக கள்ள உறவு இருக்கு, அவரு தான் இன்னும் ஒப்புதல் தரலைங்கிறாங்க. இல்ல வாய்ப்பு, பாஜக யாரோட தான் கள்ள உறவு? இல்ல கள்ள உறவு இதெல்லாம் கள்ள உறவு தான். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே 99% பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் 3+2 இருக்குங்கிறது தான் பிரச்சனை. நாம் அந்த கள்ள உறவுக்கெல்லாம் போகல. எனக்கு தெரிஞ்சு சபரீசனுடைய பி-டீமா விஜய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லைன்னா அவர் பாவம் ஏதோ ஒரு 60ஓ 70ஓ ஜெயிப்பார் நினைச்ச குபுக்கு 107க்கு போனதுக்கப்புறம் சபரீசனுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். பிஜேபி விஜயோட ஒத்து போறாருன்னு சொல்றதே முதல்ல தவறு. மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. முதல்ல மத்திய அரசு வேற, பிஜேபி வேற, மாநில அரசு வேற, ராஜராஜ சோழன் ஸ்டாலின் வேறங்கிறத புரிந்து கொள்ளுங்க. மாநில அரசின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் ஐயா வேற,
திமுகவில் ராஜராஜ சோழன் ஸ்டாலின் ஐயா வேறங்கிறது முதல்ல அது ஆட்சிக்கும் கட்சிக்குமான வித்தியாசமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் வரும். விஜயோட ஒத்து போய் ஒரு அரசை நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. திமுகவை அகற்ற வேண்டும். அகற்றியாச்சா இல்லையா? திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிய வேண்டும். பிஜேபியோடைய நோக்கமே அதுதான். பிரிஞ்சாச்சா இல்லையா? அதோட வேலை முடிஞ்சிருச்சு. தொப்பூர் வந்துருச்சு, நான் இறங்கி போறேன், நீங்க பெங்களூர் இருக்காங்களே யாரு? காங்கிரஸ் தாவேக்காவோட இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா தாவேக்காக்கு எம்பி கிடையாது. 389 நம்ம அடைய போறோம். 290 320க்கு வந்துட்டோம். இன்னும் 69 எம்பிக்களை நம்ம கொண்டு வந்துட்டு இந்த நாட்டுக்கு என்னென்ன நல்லது பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அதுதான் ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ நடக்க போகிற இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக திரு சீமான் அவர்களை வந்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் திட்டம் தீட்டுறதா செய்திகள் வருது. இல்லை நீங்கள் எத்தனை இடத்துல அவரை நிறுத்துவீங்க? 9 இடத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டினாலும் அவர் சட்டமன்றத்தை போகிறது ஒரு பெரிய விஷயம் தான். இல்லை அப்படி ஒரு எண்ணம் ஏங்க, அதிமுக திமுக கூட்டணி அமைக்கலாம்ங்கிற அளவுக்கு பேசி தொலைச்சவங்க, அதற்கப்புறம் திருமாவளவன் ஐயாவை பொது முதலமைச்சராக பண்ணணும்னு நினைச்சவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சீமான் ஐயாவை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அசம்பிளிக்கு போனீங்கன்னா அங்கேயும் சபாநாயகர் டைம் கொடுத்தா தான் பேசணும், வேற எதுவும் பேச முடியாது. நீங்கள் சபாநாயகர் கிறித்துவர் அவர் கிறித்துவருங்கிற அடிப்படையில் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் சட்டசபையில் வேலைக்காகாது. ஸோ அவர் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அவர் ஜெயிப்பாருன்னா ஜெயிச்சுட்டு போகட்டும். தாவேக்கா அதையும் மீறி ஜெயிக்கும்னா இன்னும் வெறி கொண்டு தான் தாவேக்கா நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு பெருந்துறையில் வந்து நீங்கள் ஒரு அதிமுக கேண்டிடேட்டை நிறுத்தி வைக்கிறீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே சீமானை நிறுத்திட்டீங்கன்னா 1-to-1 ஃபைட் ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து அதை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவோட தான் அந்த வேலையை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேப்பரில் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நிதர்சனத்தில் வராது. மதிமுகவோட தலைவர் திரு வைகோ அவர்கள் வந்து நேற்றைய முதல் தினம் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. என்ன அடுத்த ஒரு கூட்டணி திமுக வந்து பிரிந்து வரப்போதா? இல்லைங்க, அதெல்லாம் வந்தாச்சு ஏற்கனவே. திமுக உங்களுக்கு ஜவாஹர் உல்லா சொன்னார்ல, ஐயோ நான் தனி சின்னத்தில் போட்டிட்டு இருக்கணுங்க, ஒரு 25 கோடி திருப்பி கிடச்சிருக்கோம், அதை வச்சு நான் போய் சந்திச்சிருந்தா தெரியாமல் நான் போய் திமுக கூட்டணியில் திமுகவுடைய சின்னத்தில் போய் போட்டிட்டேன்னு அவரே வருத்தப்பட்டார். ஸோ திமுகவில் இருக்கிறவனே வருத்தப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தனி சின்னத்தில் போட்டிட்டு இருந்தேன்னா தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மாசைகள் பேசுற அளவுக்கு அது வந்து எப்போதுமே இருக்கும். வைகோ எங்க டைவடிப்பாரு எங்க சாஞ்சி நிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. அவரால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வேணா அவங்க கவலைப்படலாம் ஒழிய இவர் எங்க வேணாலும் போவாரு. அதைத்தான் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு கூப்பிட்டு இருக்காருங்கிற அடிப்படையில தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி ஒன்றும் பெருசா நான் நினைக்கல. துரை வைகோக்கான இந்த உதயசூரியன்ங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து திமுகங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து வந்து நான் தனி அப்படிங்கிற ஒரு எண்ணம் துரை வைகோக்கு இருக்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதிமுக என்னதான் ஆக போகுது? ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்குங்க. அதிமுக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கொஞ்ச நாள் பேசாம இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதையே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாவேக்கா பண்ற தப்பையோ இந்த மேக்கைத்தாட்டு பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, இந்த மாதிரி தான் பொழுது ஓடும். ஏங்க மேகதாட்டில் ஒரு பிரச்சனை வரணும்னா அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி எல்லாரும் சேர்ந்து போய் பார்லிமெண்ட்ல பிரதம மந்திரியை போய் பார்த்து கொடுத்து தீர்க்கணுமா? நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தாலும் அவங்க ஒத்துக்க போறது இல்லை. அதுதான் உங்க பிரச்சனை. அப்ப அங்கதானே காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருக்கு. உங்க காங்கிரஸ்கார்ட்ட சொல்லுங்க, என்னங்க அமைச்சரவையில தொடரணுமா இல்லை அங்க போய் பேசி முடிக்கிறீங்களா? பண்ணா வேலை முடிஞ்சது. அப்படி பண்ணாம சும்மா ஏதோ கதை விட்டுக்கிட்டு நாடகம் தான் நடக்குறாங்க. எந்த அரசியல் கட்சியுமே நாடகம் தான். நாம யாரையும் வந்து பெருசா மதிச்சு இவர் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோமோ அவரும் ஸ்ட்ராட்டஜிக்கலா தன்னை ஒரு விவசாயி, சாதாரணமான ஒரு மனிதன், நான் வந்து இந்த யதார்த்தங்கள் எல்லாம் தாண்டி வந்தவன்னு தான் அவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்றாரு. அப்படித்தான் பண்ண முடியும், அப்படித்தான் அரசியல் பண்ண முடியும். நீங்களா போய் தேடி பிடிச்சி ஏதாவது வேட்பாளர் ஓட்டு போடுவீங்களா? வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு யாராவது 4 பேர் சொல்லணும், அப்புறம் நீங்க பார்க்கணும், அப்படி அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வரும். ஆக இந்த அரசியல் இப்படித்தான் இருக்கும். பிஜேபி வர்சஸ், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வர்சஸ் திராவிட கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க பிரிச்சுக்கணும். அது ஸ்டெல்லா மெரிசி, இது எத்திராஜ் காலேஜ் மேட்டர் ஆனா ஒண்ணுதான், வீச்சானா ஒண்ணுதான். இப்ப நேற்றைய தினம் வந்து முதல் நாள் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, இவ்வளவு நாளா இருட்டடிப்பு சென்ற சட்டமன்ற நேரலை வந்து நாங்க கொடுத்துட்டோம், இது தொடரும்னாரு. ஆனா இன்றைய தினம் 2வது நாளே லைவ் வந்து கட் ஆயிடுச்சு. நாளைக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து இது ஒரு ஃபியூஸ் போயிடுச்சுங்க, என்னங்க பண்றது, ஃபியூஸ் எல்லாம் போகாதா, நாங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகியா நிறுத்தினோம் அப்படிங்கிற மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லலாம். ஏன்னா இன்னும் 2 நாள் நடக்க போகுது. நாளைக்கும் இதே நிகழ்ச்சி தொடரும் அப்படின்னா அது ஒரு விவாத பொருளா மாறும். எடப்பாடி ஐயா கண்டிப்பா கேட்பாரு, இது ஏன் நேரலையில கொடுக்காம இருக்கீங்கிறத கேட்பாரு. பட் நாம வந்து இப்போதைக்கு சந்தேக பார்வையில பண்ணாம, அதாவது நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு திருட்டு நடந்த உடனே இது கோபால்சாமி தான் பண்ணியிருப்பான்
அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்க்கு உடனே தெரியும். கோபால்சாமி கூப்பிட்டு வந்து அடி அடின்னு அடிப்பாங்க, மேட்டர் முடிஞ்சு போயிடும். இது சாதாரணமான விஷயம். இதே ராமசாமி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிப்பான், இல்லையே கரெக்டா இருக்கா பாரு, அப்புறம் போய் கேளு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க பண்றத யதார்த்தமா பார்க்கலாம். திமுக பண்ணது திட்டமிட்ட தவறு. பாராளுமன்றம் நேரலையாக உங்களுக்கு வருது. அங்கேயுமே கூட நீங்க ஒரு விளம்பர விரும்பியா இருந்தீங்கன்னா நீங்க பேசும்போது கேமரா வந்து ஸ்பீக்கர் மேல போய் உட்காந்துரும். அங்கேயும் நடக்கும், அதுதான் நடக்கும். உங்களை காட்டிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க எதையாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா, ராகுல் காந்தி மாதிரி 28 முறை பாரத மாதாவை கொன்னுட்டாரு அப்படின்னு உடனே, ஐயோ 27 முறை அந்த சடலத்தை எங்கேயா போய் பிடிச்சிட்டு வந்தேன்னு கேட்கற மாதிரியான சூழ்நிலையில கேமரா வந்து ஸ்பீக்கர் கிட்ட போயிடும். அங்கேயுமே அப்படிதான் நடக்கும். ஆனா நேரலை வரும். இங்க நேரலை கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லை இவங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேரப்போதா செய்திகள் வருது. எஸ்பி வேலுமணி அவர்களோட சட்டமன்றத்தில் வந்து தனியாக சந்திச்சதாகவும் செய்திகள் வருது. அதிமுக எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டீங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அது ஐசியூக்கு போக போகுது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி உள்ள வர்றாருன்னா 7:15 வர்ற கதை தான். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது தினமலர் நிறைய இந்த மாதிரியான தகவல் எல்லாம் கொடுக்குறாங்க. வேலுமணியை ஒடுக்குவதற்காக செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து எடப்பாடி இந்த வேலையை பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம். யாராவது 400 நாள் சிறையில் இருந்த ஒருத்தரை வச்சு ஒரு வேலையை பண்ணணும்னு நினைப்பாங்களா? விஜய் வேணா அதிமுகலேருந்து ஆளை பிடிக்கிறதுக்கு ஆதவர்ஜுனா செந்தில் பாலாஜியோட பேசினாருங்கிற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான தவறுகள் அவங்க செய்யாம இருந்தா நல்லது. ஆனால் 24% திமுக, 21% அதிமுக, 4% நாத்தாக்க, இந்த 49% இல்லாமையே 2 கட்சி ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் 26, 26ங்கிற அடிப்படையில். அதுதான் நல்ல விஷயமா இப்ப நம்ம நடந்திருக்கு. இவங்களை புறந்தள்ளுவது தான் நல்லது. இவங்க 2-3 பேரை பற்றி பேசாமல் இருப்பது தான் நல்லது. ஏன்னா இவங்களுடைய வாக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் தெரிஞ்சு. இனி சரியாம பார்த்துக்க வேண்டிய கடமை அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்படித்தான் நாடகங்கள் ஆடுவாங்க. இந்த டேக் போட்டுக்கிட்டு வருவாங்க, இப்போ வெளியில வந்து பிரச்சனையை பண்ணுவாங்க, பதாகைகளை ஏந்து கொண்டு பண்ணுவாங்கன்னா இவங்க புறந்தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நேற்றுக்கும் இன்னைக்கும் சட்டசபை அமைதியாக நடந்ததுன்னு என்னால் சொல்ல முடியும். எந்திரிச்சு பொறுப்பாக தான் யாராக இருந்தாலும் பேசினாங்க. பிரேமலதாக்கு வேணா தான் வந்து ஏசியாவுடைய ராணி, போனா போதுன்னு இந்தியாவில் நான் வந்து ஒரு ராணியாக இருக்கேன், பரவாயில்லன்ட்டு நான் தமிழ்நாட்டில் ஒரு ராணியாக இருக்கேன், அதில் சட்டசபையில் ஒரே ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கேன். அவங்களாம் பாவம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அந்த பந்தாசெல்லாம் கொடுத்துரு. ஆனால் சௌமியா பேசுறதுலையோ அல்லது மற்றவங்க பேசுறதுலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்வு இருக்க தெரியுது. இந்த சட்டசபை உண்மையிலேயே அமைதியாக நடந்துட்டு இருக்குங்கிற சந்தோஷம் நமக்கு. அமைதியா நடந்துட்டு இருக்குங்கிறீங்க, ஆனா எந்த கேள்விக்குமே இவங்கள்ட்ட இருந்து பதிலே வரமாட்டேன். எந்த கேள்விக்கு? அதுதான் உங்களுக்கு சபாநாயகர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. குறுகிய காலத்துல டக்குன்னு பண்ணோம், நீங்க கேள்வியை கொடுத்து தயார் பண்ணிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லை, அவரே சொல்லிட்டாரு. அதனால இந்த கூட்டத்தொடரில் வந்து 0 ஹவர்ஸ் எங்களால் கொண்டு வர முடியாது, யதார்த்தமாக தான் நம்ம பேசிட்டு போகணும்னு அவரே சொல்லிட்டாரு. சட்டம் ஒழுங்கு கூட ஒரு முதல்வர் வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஐயா, நீங்க காவல்துறையின் உயர் அதிகாரியை நியமித்ததே 15 நாளைக்கு முன்னாடி தான். அதற்கு முன்னாடி 4 மாதமோ 5 மாதமோ அவர் நியமிக்கப்படவே இல்லை. அதனால தானே நேரு வெளில இருக்காரு, உள்ள இருந்திருப்பாரு. சோ அவர் வந்திருக்காரு, அவர் பார்க்கட்டும், அவர் பேசட்டும். யாராவது குற்றவாளி காப்பாற்றப்பட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லலாம் 300 குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லலாம், இத்தனை பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் உண்மைதானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. தினத்தந்தி படித்தாலே தெரிஞ்சிருமே, அது எதுக்கு நான் நீங்களும் கஷ்டப்படணும். வந்துட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அங்கே வந்து எஃப்ஐஆர் போடப்படாமல் இருக்கு, எஃப்ஐஆர் போடுவதில் தாமதம் இருந்தது, இங்கு அழுத்தம் இருந்தது, இவர்களை காப்பாற்றுவதற்கான வேலை நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பார்த்திருப்போம், சவுத்தில் எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ சரவணன் அவர்கள், அவர் மேல ஒரு பெண்மணியை குற்றச்சாட்டு சொல்றாங்க, இல்லைங்க நானே துன்புறுத்தல் ஆயிருக்கேன்னு. அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தப்பட்டதாங்க. சோ சார் ஒன்று சொல்லுவாரு, ஒரு பெண் சொல்றாங்க, நான் வந்து அந்த பெண் விஷயத்துல நடந்த விஷயம் எனக்கு தெரியாது, அப்படி நான் ஏதாவது தவறாக சொல்லி அவங்கள பற்றி தவறான எண்ணம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனால் ஜோசார் என்ன சொல்லுவார், ஒருத்தனை சிறுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து எதையாவது சொல்ல விட்டீங்கன்னா போகிறோம் அப்படின்வார். நான் தாவேக்காங்கிறதுக்காக இதை சொல்லலை, யாரை பற்றி வேண்டுமானாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிட்டு போயிடலாம். இப்போ பாரதி ராஜாவை பற்றி எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு வர்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இத்தனைக்கும் காதலை உங்களுக்கு எடுத்து சொன்னவர், அவர் வீட்டிலே காதல் வந்து தனித்தனி குடும்பமாக இருந்ததுங்கிறத தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் நிதர்சனமான நிலை. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்த உடனே அப்படியே அவர் பொண்ணு சொல்லிடுச்சா, புடி சரவணனை தூக்கில் போடணும், அப்புறம் கேஸ் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு செய்தி பார்த்துருப்போம், தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து என்ஓசி வாங்கிறதுக்கு போன ஆட்சியில் இவ்வளோ காசு கேட்டாங்க, ஆனால் இந்த ஆட்சியில் உடனே கொடுக்குறாங்க, எந்த ஒரு பிரைபும் இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வெறும் ஒரு அரசியல் ரீதியா சும்மா தாவேக்கா அவங்க பரப்புற இதா இல்லை உண்மையாலுமே இது வந்து போன பள்ளி கல்வித்துறை திரு அன்பில் மகேஷ் பொழி அவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? தாவேக்கா சீரியஸா தன்னை பத்தி சொல்றதெல்லாம் நீங்க ஜோக்கா படிச்சுட்டு விட்டுருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அவர் பயங்கரமாக படித்தவர் அப்படின்னா நான் என்னத்தை பயங்கரமாக பிகாம் இல்லை அவர் ராத்திரி 9 மணி வரைக்கும் படிப்பார், அதுவே பயங்கரமான படிப்பு அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லுவாங்க. ஸோ தாவேக்கா எதையாவது தன்னை பற்றி சொல்லிச்சுன்னா அப்படியா ரொம்ப ஜாலியாக இருக்கு, அப்புறம் அடுத்த பக்கத்துக்கு போயிருங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ரீல்ஸ் கட்சி, இது இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும் மந்திரி சபையில் அமைச்சராக இருப்பவங்கள 30% வந்து கிரிமினல் குற்றங்கள் பண்ணவங்கிறது எனக்கு தெரியும். எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்கள 41 பேர் தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். போட்டி போட்ட 234 பேர்ல கிட்டத்தட்ட 70% வந்து 40% வந்து குற்றவாளி சீரியஸ் குற்றங்கள் செய்தவர்கள்னு தெரியும். ஸோ இந்த ஆட்சியில நல்லவங்க இருக்காங்க, புதுசா வந்திருக்காங்கலாம் நினைக்காதீங்க. எல்லா விதமான அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவங்களும் இதுல இருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் தாவேக்காவை வந்து நம்ம திமுக 2O மைனஸ் மன்னர் ஆட்சின்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த அதிமுகல இருந்து ஆளை பிடிக்கிற வேலையோ அல்லது ஒரு 8 பேரை இடைத்தேர்தலில் நிறுத்துற வேலையோ இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அபத்தமா இருக்கு, கேவலமா இருக்கு. இதை விட முட்டாள்தனமா அதிமுக வந்து நீங்க 25 பேரை கூப்பிட்டு வந்து தலா 20 கோடியை கொடுத்து திருப்பி பார்த்தா 21 பேர் அந்த பக்கம் ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இம்மெச்சூர்டா தான் எனக்கு தெரியும். காலைல இறுதியான கேள்வியா இப்ப நம்ம பார்த்திருப்போம், ஒவ்வொரு டிவிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த கமிஷனரே ஒரு பேசு பொருளாக அமைஞ்சது. அவர் திமுக ஆளுன்னு சொன்ன அவங்களே இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு நடவடிக்கை வந்து ஒரு மாற்றமா இருக்கு. க்ளோஸ் பண்ண கேசஸ் வைத்திலிங்கம் அவர்கள் மேல வந்து க்ளோஸ் பண்ணதை வந்து திருப்பி ரீஓபன் பண்றாங்க. இப்ப பிரிகேட் அப்படிங்கிற அந்த கட்டுமான நிறுவனத்துக்கு கொடுத்ததெல்லாம் வந்து அவங்க அதை ரத்து பண்றாங்க, அந்த உரிமம்லாம் ரத்து பண்றாங்க. ஸோ அருணை வச்சு இவங்க சொன்ன எல்லா பொய் குற்றச்சாட்டையும் அதே ஐபிஎஸ் கமிஷனர் அருணை வச்சே இவங்க வந்து திமுகவோட முக்கிய பிரமுகர்களை கைது செய்ய போறாங்க. நான் இப்ப இந்த கேள்வியில அருண்கிறவரை எடுத்திருக்கேன். நான் காவல்துறை அதிகாரி, நான் பேசினா தப்பாயிடும். முள்ளால எடுக்கணும். யாருக்கு அயோக்கியத்தனங்கள் எப்படி நடந்ததுன்னு தெரியுமோ அவனை வச்சுதான் நீங்க பிடிக்க முடியும். அதான முள்ளால் எடுப்பது அப்படிங்கிறது. அவர் உனக்கு தான் தெரியும் இல்லை எல்லாத்தையும். இப்போ போலீஸ்கார ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கை வச்சு இப்படி பண்ணியிருக்கான்னா அது கோபால்சாமி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை. அப்புறம் நீங்கள் போலீஸை வச்சு தானே அவனை பிடிக்கணும். அவங்களுக்கு தானே ட்ராக் ரெக்கார்டு தெரியும், எப்படி தப்பிப்பான், எப்படி உள்ளே வருவான், எப்படி ஜம்ப் பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் அருண் கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. அவர் பிடிச்சி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கொடுத்துருக்கலாம். முதல்ல விடணுங்கிற எண்ணத்தோட ஒரு அழுத்தத்தோட அவர் வேலை செஞ்சிருப்பாரு. இப்போ பிடிச்சி கொடுக்கணுங்கிற ஒரு காலப்போக்கில் தெரிஞ்சிடும் இல்லை இவங்க டிவிஎஸ்சி எப்படி பயன்படுத்த போறாங்கிறது காலப்போக்கில் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இல்லையா. அந்த அளவுக்கான டைம் கொடுங்க. அவர் வந்துட்டாரு, அவரை வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருப்பாங்க? ஸ்ட்ராட்டஜிக்கலா வச்சிருப்பாங்க. அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அவரே போனா இன்னும் ஈஸியா அவருக்கு கேஸ் தெரியும், அதை வைத்துக் கொண்டு பிடிப்பாருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க யாரையாவது திமுகல இருந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னா பிஜேபியாலேயே முடியல. நம்ம நீதிமன்றங்களை வைத்துக்கொண்டு நேருவையோ அல்லது மற்றவர்களையோ அரெஸ்ட் பண்ண முடியலன்னும் போது தாவேக்கா எந்த அளவுக்கு பண்ணுங்கிறதுல நோக்கமே தப்பா இருக்கிறதுனால தாவேக்கா வந்து எத்தனை பேரை உள்ள போடுங்கிறத பத்தி எனக்கு அபிப்பிராயங்கள் எதுவும் இல்லை.